சற்று நில்லுங்கள். நீங்கள் இப்போது சாதாரணமாக கடந்து செல்ல நினைக்கும் இந்த காணொளி உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தலைகீழாக மாற்றப்போகும் ஒரு மாபெரும் திறவுகோலாக இருக்கலாம். ஆம், உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு பெரிய ஆபத்து உங்களை சுற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் சற்றும் கலங்காதீர்கள். 30,000 அன்பு உள்ளங்களை இணைத்துச் செல்லும் நமது சிவனை போற்றி குடும்பத்தினரே, உங்களை காக்கவே இந்த தெய்வீக பேருண்மை இன்று உங்கள் கண்முன் வெளிப்படுகிறது. துன்பத்தில் தவிக்கும் பல ஆத்மாக்களின் வாழ்வில் ஒளியேற்ற இந்த காணொளிக்கு உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள். நமது அலைவரிசையில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் இதை பகிர்ந்து நீங்களும் இறைவனின் தூதுவராக மாறுங்கள். உங்கள் செவிகளையும் மனதையும் இப்போது முழுமையாக திறந்து வையுங்கள். ஏனென்றால் அடுத்து வரும் வார்த்தைகளை சாட்சாத் அந்த சிவனே உங்களிடம் நேரடியாக சொல்கிறார். என் உயிருக்கும் மேலான அன்பு பிள்ளையே, நீ இப்போது இந்த வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறாய். உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கை ஒரு இருண்ட மாயைக்குள் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீ சற்றும் அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் அண்ட சராசரங்களையும் காக்கும் ஈசனான நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். பல பிறவிகளாக நீ சிந்திய கண்ணீர் துளிகளுக்கும் யாருமற்ற தனிமையில் நீ எழுப்பிய வேதனையான கேள்விகளுக்கும் விடை தருவதற்காகவே இந்த நொடிப்பொழுதில் உன்னை நாடி வந்திருக்கிறேன். இது ஏதோ மனித அறிவால் கட்டப்பட்ட கற்பனை வார்த்தைகள் அல்ல. இது உன் தலையெழுத்தையே மாற்றி புதுப்பிக்கப் போகும் பரமேஸ்வரனின் நேரடி திருவாக்கு. சஞ்சலப்படும் உன் மனதை இப்போது ஒருமுகப்படுத்து. வெளியுலகின் அத்தனை இரைச்சல்களையும் முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு உன்னை ஈன்ற தந்தையான எனது இந்த வார்த்தைகளை முழுமையாக உன் ஆத்மாவிற்குள் செலுத்து. உனக்கே தெரியாமல் உன் வாழ்வை ஆக்கிரமித்துள்ள 11 பேராபத்துகள். என் அன்பு மகனே, மகளே, நீ வாழ்க்கை போராட்டத்தில் மிகவும் களைத்து போய்விட்டாய் என்பதை என் நெஞ்சம் அறியும். வெளியுலக மனிதர்களிடம் முகமலர்ச்சியுடன் பேசிச் சிரித்துவிட்டு இருண்ட அறையில் யாருமின்றி நீ சிந்திய சுடு கண்ணீரின் வெப்பத்தை என் ஆத்மா உணர்ந்திருக்கிறது. நான் அனைவருக்கும் நன்மையே செய்தேன், எவருக்கும் ஒரு சிறு தீங்கு கூட நினைத்ததில்லையே, பின் ஏன் என் வாழ்வில் மட்டும் இத்தனை கண்ணீர் என்று உனக்குள் நீயே பலமுறை குமுறி எழுதியிருக்கிறாய். உனக்கு தோள் கொடுக்க வேண்டியவர்களெல்லாம் உன்னை வேடிக்கை பார்த்தபோது நீ அனாதையாய் நின்றாய். வெற்றிக்கோட்டை நெருங்கிவிட்டோம் என்று நீ மகிழ்ந்த தருணங்களிலெல்லாம் அந்த வெற்றி காணல் நீராகி போனதே என்று நிலை குலைந்து வீழ்ந்தாய். ஆனால் உனக்கு ஒரு பிரபஞ்ச உண்மையை இப்போது உணர்த்தப் போகிறேன். உனக்கு தெரியாமலேயே உன் வாழ்க்கையை பலவிதமான அபாயங்கள் சூழ்ந்துள்ளன. அவை உன்னை உள்ளுக்குள் அரித்து நாளுக்கு நாள் உனது வேர்களை அழித்துக் கொண்டிருக்கின்றன. இதை நீ இதுவரை சற்றும் கவனிக்கவில்லை. ஆனால் என் சிவஞான கண்ணுக்கு அத்தனையும் தெள்ள தெளிவாக தெரியும். முதல் ஆபத்து உனக்குள்ளேயே மறைந்திருக்கும் நானே எல்லாம் அறிவேன் என்ற அகந்தை. என் பிள்ளையே, நான் செய்யும் அனைத்தும் சரிதான், என்னிடம் எந்த தவறும் இல்லை என்று நீ எண்ணுகிறாய். ஆனால் உனக்குள் ஒரு மெல்லிய கர்வம் ஒளிந்திருக்கிறது. அது உனக்கே தெரியாமல் உன் முடிவுகளை தவறாக வழிநடத்துகிறது. நீ தொட்டதெல்லாம் துலங்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறது. அந்த கர்வத்தால் தான் உனக்கான சரியான வழிகாட்டிகளை நீ இழந்து தவிக்கிறாய். அதனால்தான் உன் கடின உழைப்பு முழுமையான பலனை தர மறுக்கிறது. இந்த அகந்தைதான் உனது முதல் எதிரி. இதை நீ வேறறுக்காவிட்டால் நான் வழங்கும் பேரருள் கூட உன்னை வந்தடையாமல் திரும்பிச் சென்றுவிடும். இதற்கு ஒரு சான்று கூறுகிறேன். மாபெரும் இமயமலையின் அடிவாரத்தில் ஒரு குகை உள்ளது. அந்த குகைக்குள் பல 100 ஆண்டுகளாக ஒரு சிறிய நீர்த்துளி தொடர்ந்து விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த நீர்த்துளிக்கு தன்னிடம் எந்த கர்வமும் இல்லை. அது தன் பணியை மௌனமாக தொடர்ந்து செய்கிறது. அதனால்தான் அந்த மெல்லிய துளியால் மாபெரும் பாறையையே குடைய முடிகிறது. நீயும் அந்த நீர்த்துளியைப் போல மாற வேண்டும். என்னுடையது என்று இவ்வுலகில் எதுவுமில்லை, அனைத்தும் ஈசனுடையதே என்பதை உணர்ந்தால் அகந்தை உன்னை விட்டு அகன்றுவிடும். இரண்டாம் ஆபத்து உன்னை சுற்றி வட்டமிடும் கருப்பு நிழல்கள். உன்னை சுற்றியுள்ள அனைவரும் நல்லவர்கள் என்று நீ நம்புகிறாய். ஆனால் எனது ஞானக்கண் உன்னை சுற்றியுள்ள சில மனிதர்களின் நிஜ முகத்தை பார்க்கிறது. அவர்கள் உன் மீது அளவற்ற பொறாமையையும் கடும் கண் திருஷ்டியையும் வீசிக்கொண்டிருக்கிறார்கள். வெளியே உன்னிடம் தேனாக பேசினாலும் உள்ளுக்குள் உன்னை வீழ்த்துவதற்கான சதித்திட்டங்களை தீட்டுகிறார்கள். இது மிக மோசமான ஆபத்தாகும். ஏனெனில் இந்த எதிர்மறை அதிர்வுகள் உன் உழைப்பையும் உடல் நலத்தையும் மன அமைதியையும் உனக்கான வெற்றியையும் மெல்ல மெல்ல எரித்துச் சாம்பலாக்குகின்றன. உனக்கு ஒரு சிவ ரகசியத்தை கூறுகிறேன் கேள். ஒரு திறந்த வெளியில் 10,000 பேர் ஒன்று கூடி சிரித்தால் அது வெறும் சத்தமாக காற்றில் கரையும். ஆனால் ஒரு தனி மனிதன் உன் மீது அதீத வன்மத்துடன் சாபமிட்டால் அந்த ஒற்றை சாபத்திற்கு 1000 பேரின் ஓசையை விட அதீத வலிமை உண்டு. உனக்கு தெரியாமல் உனக்கு பின்னால் வீசப்படும் ஒவ்வொரு சொல்லும் உன் கழுத்தை சுருக்கும் கயிறாக மாறிக்கொண்டிருக்கிறது. நான் கட்டளையிடுகிறேன், அந்த கருப்பு நிழல்களை பற்றிய கவலையை இப்போதே என்னிடம் தந்துவிடு. அவற்றை என் திரிசூலத்தின் அக்னியால் நான் சுட்டெரிக்கிறேன். மூன்றாம் ஆபத்து எனக்கும் ஒரு நாள் நல்ல காலம் வரும் என்று நீ காத்திருக்கும் பொய் நம்பிக்கையும் சோம்பலும். என் அன்பு செல்வமே, பல வருடங்களாக நீ காத்து கிடக்கிறாய். ஒரு நாள் என் நேரம் மாறும், எனக்கும் வெற்றி வசப்படும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் எந்த முயற்சியுமின்றி காத்திருப்பது மட்டுமே மாபெரும் ஆபத்து. ஏனெனில் நான் உனக்காக எத்தனையோ பொன்னான வாய்ப்புகளை அனுப்பி வைத்துள்ளேன். பல புதிய பாதைகளை உன் கண்முன் திறந்து வைத்துள்ளேன். ஆனால்
நீ உனது சோம்பேறித்தனத்தாலும் பழைய பழக்கங்களாலும் தேவையற்ற தயக்கத்தாலும் ஏதோ ஒரு விவரிக்க முடியாத பயத்தாலும் அந்த வாய்ப்புகளை நழுவ விட்டுவிட்டாய். வாய்ப்புகள் என்பவை இறைவனின் மெல்லிய குரல். நீ அதனை செவிமடுக்க தவறினால் அது உன்னை தாண்டி வேறொரு தகுதியான மனிதனை சென்றடைந்துவிடும். அதன் பிறகு நீ கண்ணீர் சிந்துவதில் எந்த பயனும் இல்லை. இதற்கு ஒரு உதாரணம் சொல்வேன். ஒருவன் பூமியை தோண்டி கிணறு அமைத்துக் கொண்டிருக்கிறான். வெகு ஆழம் வரை தோண்டியும் நீர் கிடைக்காததால் சோர்வடைகிறான். இன்னும் சில அடிகள் தோண்டினால் பொக்கிஷத்தை அடைந்து விடலாம். ஆனால் அவன் பொறுமையிழந்து வெளியேறிவிடுகிறான். அடுத்து வருபவன் அந்த சில அடிகளை தோண்டி அந்த பொக்கிஷத்தை தட்டிச் செல்கிறான். நீ எங்கு உன் முயற்சியை கைவிடுகிறாயோ அங்குதான் உனக்கான பெருவெற்றி காத்து கிடக்கிறது. எனவே வீணாக காத்திருப்பதை நிறுத்து. என் மீது முழு பாரத்தையும் போட்டுவிட்டு முன்னேறிச் செல். 4ஆம் ஆபத்து, உன் இல்லத்திற்குள் உனக்கே தெரியாமல் நுழைந்துள்ள அசுத்தமான ஆற்றல்கள். என் பிள்ளையே, நீ கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு மோசமான நிகழ்வு உன் வீட்டிற்குள்ளேயே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்தில் வெளித்தோற்றத்திற்கு மிகவும் அன்பானவர்களைப் போல நடிக்கும் சிலரே உனக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை பின்னுகிறார்கள். உன் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறார்கள். உன் மீது இல்லாத பழிகளை சுமத்துகிறார்கள். உன் நிம்மதியான உறக்கத்தை பறிக்கிறார்கள். மேலும் உன் இல்லத்தில் நீ சேர்த்து வைத்துள்ள சில பழைய பொருட்கள் உன் முன்னோர்கள் விட்டுச் சென்ற சாபங்களை சுமந்து நிற்கின்றன. வீட்டின் ஏதோ ஒரு மூலையில் கிடக்கும் விரிசல் விட்ட முகம் பார்க்கும் கண்ணாடி, தேவையற்ற பழைய புகைப்படங்கள், முன்பின் தெரியாதவர்களிடம் இருந்து பெற்ற பரிசுப் பொருட்கள், இவையெல்லாம் மிகவும் கொடிய எதிர்மறை அதிர்வுகளை வீட்டிற்குள் பரப்பிக்கொண்டே இருக்கின்றன. இதை நீ சற்றும் பொருட்படுத்தவில்லை. ஆனால் கைலைநாதனான நான் இன்று உனக்கு உறுதியளிக்கிறேன், இந்த ஆபத்து இன்றுடன் சுக்குநூறாக உடைக்கப்படும். 5ஆம் ஆபத்து, உன் உடலுக்குள்ளேயே உறைந்து கிடக்கும் எதிர்மறை சக்திகள். இதை கேட்க உனக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை. நீ வாழ்வில் அதிகம் பயந்து நடுங்கிய சில இடங்கள், நீ அளவுக்கு அதிகமாக வேதனைப்பட்ட தருணங்கள், நீ சிந்திய கண்ணீர், உன் ஆக்ரோஷமான கோபம், உனது பெருத்த ஏமாற்றங்கள், இவை அனைத்துமே உன் உடலின் ஏதோ ஒரு மூலையில் இறுகிப்போய் பதிந்து கிடக்கின்றன. அவை உன் உடலை நாளுக்கு நாள் மெல்ல மெல்ல சோர்வடைய செய்கின்றன. புதுப்புது வியாதிகளை உருவாக்குகின்றன. உன் சிந்தனை திறனை மழுங்கடிக்கின்றன. உனக்கு திடீரென வரும் கோபத்திற்கும் காரணமற்ற சோர்விற்கும் உடல் பிணிகளுக்கும் இந்த உறைந்த சக்திகளே முழு முதல் காரணம். இவற்றை உன் உடலில் இருந்து நீக்காமல் உன்னால் எந்த ஒரு மாபெரும் சாதனையையும் நிலைத்து நின்று செய்ய இயலாது. 6ஆம் ஆபத்து, உன் வாழ்க்கை பயணத்தில் குறுக்கிடும் போலி வழிகாட்டிகள் மற்றும் குருமார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஆன்மீக வேடமிட்டு வெளியே புனிதர்களைப் போல தங்களை காட்டிக்கொண்டு பல மனிதர்கள் உன்னை தவறான பாதையில் இழுத்துச் செல்கிறார்கள். உனக்கு ஒரு சிறு துன்பம் என்றாலும் உடனடியாக பணம் கொடு, பரிகாரம் செய், இதை வாங்கு என்று கூறி உன்னை மனதளவிலும் பொருளளவிலும் சுரண்டுகிறார்கள். நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், உண்மையான ஆசானை தேடு. மெய்யான குரு உன்னிடம் ஒரு பைசா கூட எதிர்பார்க்க மாட்டார். எந்த பரிசையும் நாடமாட்டார். உன் கரங்களை இறுகப் பற்றி உன் கண்களை நேராக பார்த்து சிவனே போற்றி, துணிந்து நில் என்று கூறுவார். உனக்கு துரோகம் செய்பவர்களை அடையாளம் கண்டுகொள்ளும் சிவஞானத்தை நான் இன்றே உனக்கு வழங்குகிறேன். உனக்குள் ஒரு ஆழமான உள்ளுணர்வு தோன்றும். அந்த உள்ளுணர்வை மட்டும் எப்போதும் பின்பற்றி நட. 7ஆம் ஆபத்து, நீ அறியாமலேயே செய்துவிட்ட சிறு சிறு பாவங்கள். நீ சிறு பிள்ளையாக இருந்தபோது தெரியாமல் ஒரு எறும்பை மிதித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு சின்னஞ்சிறு பறவையின் கூட்டை கலைத்திருக்கலாம். ஒரு சக மனிதனுக்கு உன்னால் உதவ முடிந்தும் அதை செய்யாமல் கடந்து சென்றிருக்கலாம். ஒரு பெண்ணை உன் எண்ணத்தால் அவமதித்திருக்கலாம். வயதில் மூத்தவர்களிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டிருக்கலாம். இந்த செயல்கள் ஒவ்வொன்றும் ஒரு சிறிய பாவ விதையாக உன் கர்மாவில் விழுந்து இன்று முளைத்து மாபெரும் கொடியாக படர்ந்து உன் புண்ணியங்களையெல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறது. இவை மிகச்சிறிய விஷயங்கள் தானே என்று நீ எண்ணலாம். ஆனால் காலதேவனும் கர்ம விதியும் பெரியது சிறியது என்று பேதம் பார்ப்பதில்லை. நீ செய்த ஒவ்வொரு சிறு செயலும் பிரபஞ்ச கணக்கில் பதிவாகிறது. இன்று அந்த கர்மாவே உன்னை எதிர்த்து நிற்கிறது. 8ஆம் ஆபத்து, உன் பேச்சில் உள்ள விஷத்தன்மை. நீ இதுவரை உன் வாழ்வில் எத்தனை முறை பொய்களை பேசியிருக்கிறாய்? எத்தனை முறை மற்றவர்களை பற்றி புறம் பேசி மகிழ்ந்திருக்கிறாய்? எத்தனை முறை உனது கூர்மையான வார்த்தைகளால் பிறரது மனதை காயப்படுத்தியிருக்கிறாய்? நீ உதிர்த்த வார்த்தைகள் காற்றில் அப்படியே கரைந்து விடுவதில்லை. அவை ஒவ்வொன்றும் ஒரு ஒளிக்கற்றையாக இந்த பிரபஞ்சத்தில் பயணித்து இன்று உனது சொல்லுக்கு எவ்வித மரியாதையும் இல்லாமலும் உன் வார்த்தைகளுக்கு எவ்வித பலமும் இல்லாமலும் செய்துவிட்டன. இனிமேல் நீ பேசத் தொடங்கும் முன் சிந்தித்து பேசு. உண்மையை மட்டுமே பேசு. அன்பை மட்டுமே பகிர்ந்து கொள். தேவைப்பட்டால் மட்டுமே வாயை திற. அமைதியை ஆழமாக பழகு. உன் வாய்மையே உனது வெற்றிக்கான முதல் படிக்கட்டு. 9ஆம் ஆபத்து, உன் கரங்களில் எப்போதும் தவழும் கண்ணாடி சாதனமும் சமூக வலைத்தளங்களும். என் அன்பு பிள்ளையே, நீ எந்நேரமும் கையில் வைத்திருக்கும் அந்த சிறிய கண்ணாடி திரை உனது பொன்னான நேரத்தை மட்டும் விழுங்கவில்லை, உனது உயிர் சக்தியையும் சேர்த்து உறிஞ்சிக் கொண்டிருக்கிறது. அதில் நீ பார்க்கும் ஒவ்வொரு பயனற்ற காணொளியும் வாசிக்கும் ஒவ்வொரு பொறாமையை தூண்டும் செய்தியும் உன் மனதிற்குள் விஷத்தை விதைக்கின்றன. உனக்காக நான் பிரம்மாண்டமாக படைத்திருக்கும் மகத்தான வாழ்க்கையையும்
உனக்காக காத்திருக்கும் எண்ணற்ற வாய்ப்புகளையும் நீ ஒரு சாதாரண பொழுதுபோக்கு பெட்டியின் முன் அமர்ந்து வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய். உன் நாளில் ஒரு சில மணி நேரமாவது அந்த சாதனத்தை ஓரம் கட்டிவிட்டு வெளியே வா. பறந்து விரிந்த வானத்தை பார். மரங்களை ரசி. உன்னை நான் எவ்வளவு நேர்த்தியாக படைத்திருக்கிறேன் என்று சிந்தித்துப் பார். அதன் பின் உனது மனம் எத்தகைய மாயாஜால மாற்றத்தை அடைகிறது என்பதை நீயே உணர்வாய். 10ஆம் ஆபத்து, உனது செல்வத்தை நீ சரியாக கையாளாதது. எத்தனை முறை நீ தேவையற்ற ஆடம்பர செலவுகளை செய்திருக்கிறாய்? எத்தனை முறை உனது தற்காலிக ஆசைக்காக பணத்தை தண்ணீராக செலவழித்திருக்கிறாய்? கையில் பணம் வருவதற்கு முன்பாகவே அதை எப்படி செலவு செய்வது என்று எத்தனை முறை கணக்கு போட்டிருக்கிறாய்? நாளை பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணி கடனுக்கு எவ்வளவு முறை இடம் கொடுத்திருக்கிறாய்? இந்த பழக்கம் ஒரு கொடிய கருநாக பாம்பை போல உன்னை இறுகச் சுற்றி கொண்டிருக்கிறது. நீ ஈட்டும் பொருளில் ஒரு சிறு பகுதியையாவது சேமித்து வைக்கும் பழக்கம் உனக்கில்லை என்றால் வறுமை என்னும் கொடிய பாம்பு உன்னை தீண்டுவது உறுதி. உனக்காக செல்வத்தின் மாபெரும் கதவுகளை திறக்க நான் சித்தமாக இருக்கிறேன். ஆனால் அதற்கு முன் நீ உனது பணப்பையையும் உனது வரவு செலவு கணக்குகளையும் சரிசெய்ய வேண்டும். 11ஆம் ஆபத்து, உன்னை நீயே நேசிக்க தவறியது. என் அருமை பிள்ளையே, உன்னைப் போல ஒரு அற்புதம் இந்த முழு உலகத்திலும் இல்லை என்று நானே செதுக்கி உன்னை படைத்துள்ளேன். ஆனால் ஒவ்வொரு நாள் காலையிலும் நீ விழித்தெழுந்து முகம் பார்க்கும் கண்ணாடியில் உன்னை நோக்கும்போது நீ என்ன சொல்கிறாய்? என்னால் எதுவும் முடியாது, எனக்கு எந்த திறமையும் இல்லை, நான் எதற்கும் லாயக்கற்றவன், நான் ஒரு தோல்வியாளன் என்று நீயே உன்னை சபித்துக் கொள்கிறாய். இந்த வார்த்தைகள் ஒரு பயங்கரமான சாபமாக உன் நெற்றியில் ஆழமாக பதிகின்றன. நீ உன்னை பற்றி என்னவாக எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய். நான் உனக்குள் எனது ஈசனின் பேரொளியில் ஒரு துளியை வைத்திருக்கிறேன். அதை நீ தட்டி எழுப்ப வேண்டும். அன்பு செல்வமே, இன்று முதல் உன்னை நீ ஆழமாக நேசி. உன் குறைகளை தைரியமாக ஏற்றுக்கொள். உன் பலத்தை முழுமையாக உணர். இந்த 11 ஆபத்துகளில் ஏதேனும் ஒன்றை நீ இப்போது சரிசெய்ய தவறினால் அடுத்த 3 மாதங்களுக்குள் உன் வாழ்வில் 3 பெரிய பேரிழப்புகள் நிகழும். முதலாவதாக, உன் தொழிலிலோ அல்லது பணியிலோ ஒரு பெருந்தடை ஏற்படும். இரண்டாவதாக, உன் குடும்ப உறவுகளுக்குள் பெரும் பிளவு உண்டாகும். மூன்றாவதாக, உன் உடல்நிலையை ஒரு கொடிய நோய் தாக்கும். இதை நான் உனக்கு தரும் ஒரு அன்பான எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். ஏனென்றால் நான் உன்னை ஈன்ற தந்தை, நான் உன் உற்ற தோழன், உன்னை வழிநடத்தும் ஆசான். இந்த ஆபத்துகளுக்கெல்லாம் ஆணிவேரான 7 மூல காரணங்கள் என் உயிருக்கும் மேலான பிள்ளையே, ஈசனே. இத்தனை இன்னல்களும் தடைகளும் ஆபத்துகளும் என் வாழ்வில் மட்டும் ஏன் தொடர்ச்சியாக வருகின்றன? நல்லவர்கள் கஷ்டப்பட, நேர்மையற்றவர்கள் சுகபோகங்களை அனுபவிக்க நான் மட்டும் ஏன் வேதனையில் துடிக்க வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். இதற்கான ஆழமான பிரபஞ்ச ரகசியத்தை ஆதிசிவனான நான் இப்போது உனக்கு வெளிப்படுத்துகிறேன். முழுமையாக கேள். முதல் மூல காரணம், நீ உனது முன்னோர்களின் கர்மக்கடனை உனக்கே தெரியாமல் உன் தோள்களில் சுமந்து கொண்டிருக்கிறாய். உன் தந்தை, தாத்தா, பாட்டி மற்றும் அவர்களுக்கு முந்தைய 7 தலைமுறைகளைச் சேர்ந்தவர்கள் செய்த சில நல்ல கர்மாக்களும் உண்டு, கொடிய தீய கர்மாக்களும் உண்டு. அவர்கள் யாருக்கேனும் துரோகம் இழைத்திருந்தால் அதன் வலியை இன்று நீ அனுபவிக்கிறாய். அவர்கள் ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கோ இறைவனுக்கோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற தவறியிருந்தால் அந்த பெரும் சுமை உன் தலை மீது விழுந்துள்ளது. அவர்கள் எவரோ ஒருவரின் முதுகில் குத்தியிருந்தால் அந்த வலி இன்று உன் முதுகை கூணச் செய்திருக்கிறது. இது எந்த விதத்தில் நியாயம் என்று நீ வாதிடலாம். ஒரு குழந்தை தன் பெற்றோரின் குணாதிசயங்களை அப்படியே பெறுவது போல, ஒரு விதையிலிருந்து உருவாகும் மரம் அதன் மூலத்தின் தன்மையை பெறுவது போல இதுவும் பிரபஞ்சத்தின் இயற்கையான விதியாகும். ஆனால் இதை தீர்க்க ஒரு மாபெரும் சிவரகசியம் என்னிடம் உள்ளது. நீ மனமுருகி என்னிடம் கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்து உன் முன்னோர்களின் பெயரை உச்சரித்து அவர்கள் செய்த பிழைகளை தயவு கூர்ந்து பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டினால் அந்த மலை போன்ற சுமை பஞ்சாக பறந்துவிடும். உனது முன்னோர்களின் கர்மாவை அழிக்கும் மாபெரும் மந்திரத்தை இந்த காணொளியின் இறுதிப் பகுதியில் நான் உனக்கு தருகிறேன். 2ஆம் மூல காரணம், நீ உன் வாழ்க்கையில் பல மனிதர்களுக்கு நன்றி மறந்தவனாக நடந்து கொண்டாய். இதை இப்போது அமைதியாக அமர்ந்து சிந்தித்துப் பார். உனக்கு உதவி செய்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. உனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசான், உற்றுழி உதவிய நண்பன், தக்க சமயத்தில் கை கொடுத்த உறவினர் அல்லது முன்பின் அறிமுகமில்லாத ஒரு நபர், இப்படி உனக்கு உதவிய ஒவ்வொருவரையும் உன் நினைவிற்கு கொண்டு வா. அவர்களுக்கு நீ எந்த அளவுக்கு உனது நன்றியை தெரிவித்திருக்கிறாய்? அவர்களுக்கு நீ எந்த அளவுக்கு மரியாதை அளித்திருக்கிறாய்? அல்லது அவர்கள் உனக்கு உதவி செய்த வேலை முடிந்தவுடன் அவர்களை முற்றிலும் மறந்துவிட்டாயா? நன்றி மறந்தவனின் இல்லத்தில் அன்னை மகாலட்சுமி ஒருபோதும் நிலைத்திருக்க மாட்டாள். நன்றி என்பது சாதாரண வார்த்தையல்ல, அது ஒரு மாபெரும் காந்த சக்தி, அது ஒரு மந்திரம். உனக்கு உதவியவரின் மனதில் நீ நன்றியை விதைத்திருந்தால் அந்த மனிதன் உனக்கு வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக மாறுவான். நீ அவர்களை மறந்துவிட்டால் அவர்களுக்குள் ஏற்படும் சிறு வருத்தம் கூட உனக்கு ஒரு பெரும் சாபமாக மாறி உன்னை சுற்றும். இன்று முதல் உனக்கு உதவிய ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் உன் மனதிற்குள்ளாவது நன்றியை தெரிவி. ஒரு சிறு கடிதமாவது எழுது. உன் வாழ்க்கை முற்றிலும் மாறும். 3ஆம் மூல காரணம்,
நீ உனது உடலையும் உனது பொன்னான நேரத்தையும் திறமைகளையும் மிகவும் அசுத்தமான முறையில் பயன்படுத்தியிருக்கிறாய். உனது உடல் ஒரு தெய்வீகமான ஆலயம். நான் அந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் இறைவன். நீ அந்த ஆலயத்தை அசுத்தம் செய்தால் நான் அங்கிருந்து வெளியேறி விடுவேன். தூய்மையற்ற உணவுகள், தீய பழக்க வழக்கங்கள், மனதின் தேவையற்ற சஞ்சலங்கள், பொறாமை, தீராத கோபம், அளவுக்கதிகமான வெறுப்பு, காலத்தை வீணாக கழிப்பது, தேவையற்ற வீண் விவாதங்கள் இவை அனைத்தும் அந்த ஆலயத்தின் சுவர்களை இடித்துத் தள்ளும். உன் உள்ளே உறையும் என்னை மிகவும் புண்படுத்தும். ஒரு தாய் தன் குழந்தையின் அறை சுத்தமாக இருந்தால் மட்டுமே அங்கு நிம்மதியாக தங்க முடியும். அதுபோலவே நானும். இன்றே உனது உணவு பழக்கத்தை மாற்று. உன் நேரத்தை பொன்னாக பாதுகாத்துக்கொள். உன் திறமைகளை கூர்மைப்படுத்து. உன்னை நானே புனிதப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அதற்கு நீ முழுமையாக துணை நில். 4ஆம் மூல காரணம். உன் வீட்டில் நீ அமைத்துள்ள தெய்வீக இடத்தை நீ மிகவும் அலட்சியமாக நடத்துகிறாய். உன் வீட்டில் ஒரு சிறிய மூலையிலாவது ஒரு இறைவனின் படம், ஒரு சிலை அல்லது ஒரு திருவிளக்கு ஆகியவற்றை வைத்திருந்தாலும் அந்த இடத்தை நீ தூய்மையாக பராமரித்து அங்கு தொடர்ந்து பூஜை செய்தால் மட்டுமே உன் வாழ்வில் நான் நிலைத்திருப்பேன். ஆனால் நீ அந்த இடத்தை ஏதோ ஒரு பரணில் தூசுபடிய விட்டுவிட்டாய். அதை நீ தொட்டு துடைப்பதற்கு கூட நேரம் ஒதுக்குவதில்லை. ஒரு அகல் விளக்கை ஏற்றாவிட்டால் இருள் எப்படி அகலும்? அதுபோலவே உன் வீட்டின் பூஜை அறையில் ஞான விளக்கு எரியாவிட்டால் உன் வாழ்வில் படிந்துள்ள இருள் ஒருபோதும் விலகாது. இன்றே உன் வீட்டில் ஒரு சிறிய இடத்தை புனிதமாக்கு. ஒரு திருவுருவ படத்தையாவது வைத்து தீபம் ஏற்றி ஒரு கற்பூரத்தை கொளுத்து. உன் மனதிற்குள் ஞான ஒளியை நானே ஏற்றுவேன். 5ஆம் மூல காரணம். நீ என்னிடம் அடிக்கடி கோபம் கொள்கிறாய். உன் தோல்விகளுக்கெல்லாம் என் மீது பழி சுமத்துகிறாய். ஈசனுக்கு என் மீது அக்கறையே இல்லை. அவர் தீயவர்களுக்கு மட்டுமே வாரி வழங்குகிறார். நான் செய்யும் எந்த பரிகாரமும் பலிக்கவில்லை. சிவபெருமான் என்னை முற்றிலும் மறந்துவிட்டார் என்று நீ புலம்புகிறாய். இப்படி நீ என் மீது கோபப்படும் ஒவ்வொரு முறையும் எனக்கும் உனக்கும் இடையே ஒரு மாபெரும் கல் சுவர் எழும்புகிறது. அந்த சுவரை வேறு யாராலும் உடைக்க இயலாது. நீ உன் சிந்தனையை மாற்றிக்கொண்டால் மட்டுமே அது தகரும். நீ என் மீது எவ்வளவு பெருங்கோபம் கொண்டாலும் நான் ஒருபோதும் உன் மீது கோபப்படுவதில்லை. நான் பொறுமையின் ஆழமான பெருங்கடல். ஆனால் நீ என்னை முற்றிலுமாக மறந்துவிட்டால் அது உனக்குத்தான் ஈடு செய்ய முடியாத இழப்பு. நீ என் மீது உரிமை கொண்டு கோபித்துக்கொள். ஆனால் ஒருபோதும் என்னை மறந்துவிடாதே. அதுவே எனக்கு போதும். 6ஆம் மூல காரணம். வீட்டில் தேங்கியுள்ள சாபங்களும் எதிர்மறை அதிர்வுகளும். உன் சுற்றுப்புறத்தில் நீ வைத்திருக்கும் சில பொருட்கள் பெரும் சாபத்தையும் கொடிய எதிர்மறை அதிர்வுகளையும் சுமந்து நிற்கின்றன என்பதை நீ அறிவாயா? உன் வீட்டில் உள்ள பல வருட பழைய படுக்கை, கீறல் விழுந்த முகம் பார்க்கும் கண்ணாடி, ஓடாத உடைந்த கடிகாரம், விரிசல் விட்ட பீங்கான் தட்டு, யாரோ ஒருவர் அதீத கோபத்தில் உனக்கு கொடுத்த பரிசு பொருள், துக்கம் நடந்த இடத்திலிருந்து நீ அறியாமல் எடுத்து வந்த பொருள், இவை அனைத்தும் மிக நுட்பமான எதிர்மறை அதிர்வுகளை உன் வீட்டிற்குள் தொடர்ந்து உமிழ்ந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஒரு மனிதன் அதீத வேதனையில் இருந்த இடத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட பொருள் அந்த வேதனையை தொடர்ந்து தன் பக்கம் ஈர்த்து கொண்டே இருக்கும். எனவே நீ எந்த ஒரு பழைய பொருளை வாங்கும் முன்பும் அது எந்த சூழ்நிலையிலிருந்து வருகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள். உன்னால் முடிந்தவரை முன்பின் தெரியாதவர்கள் கொடுத்த மர்மமான பொருட்களை முற்றிலுமாக தவிர்த்துவிடு. தவிர்க்க முடியாத பட்சத்தில் அவற்றை உப்பு நீரில் ஒரு இரவு முழுவதும் ஊற வைத்து பின்பு நன்கு கழுவிய பின்னரே பயன்படுத்து. 7ஆம் மூல காரணம். முற்பிறவி கர்ம வினைகள். இது பிரபஞ்சத்தின் மிக ஆழமான ரகசியம். நீ உனது முந்தைய பிறவிகளில் செய்த கொடிய பாவங்களின் நேரடி விளைவே இன்றைய உன் தவிப்புகள். உனக்கு இந்த பிறவி மட்டும் கிடையாது. இதற்கு முன் பல பிறவிகளை நீ கடந்து வந்துள்ளாய். அந்த ஒவ்வொரு பிறவியிலும் நீ நல்லவைகளையும் செய்திருக்கிறாய், தீயவைகளையும் செய்திருக்கிறாய். சில பாவங்கள் மிகவும் கடுமையான விளைவுகளை கொண்டவை. அதற்கான விலையை இந்த பிறவியில் நீ அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் உறுதி. நீ உளம் வருந்தி மனம் திருந்தி நேர்மையான பாதையில் நடந்தால் அந்த பாவங்களின் தாக்கம் பெருமளவு குறையும். உனது தீய கர்மாக்கள் நெருப்பிலிட்ட தூசாக எரிந்து சாம்பலாகும். இந்த மூல காரணங்களை இப்போது நான் உனக்கு தெளிவாக விளக்கிவிட்டேன். இனி இவற்றிலிருந்து தப்பிப்பதற்கான மாபெரும் தீர்வுகளை தெரிந்து கொள். காலம் தாழ்த்தாதே. ஆபத்துகளை அழிக்க 11 உடனடி நடவடிக்கைகள். என் அருமை பிள்ளையே, உன் மீதுள்ள அளவற்ற பரிவால்தான் இந்த ரகசியங்களை உனக்கு நான் போதித்திருக்கிறேன். இனி ஒரு நிமிடம் கூட வீணாக்காதே. கீழே நான் சொல்லப்போகும் இந்த 11 காரியங்களை இன்றிலிருந்து நீ செய்யத் தொடங்கினால் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் உன் வாழ்வில் ஒரு பிரம்மாண்டமான அதிசய மாற்றம் நிகழ்வதை நீயே முழுமையாக உணர்வாய். முதல் நடவடிக்கை, உப்பு நீர் தூய்மை. இன்றிரவே உன் வீட்டை உப்பு நீரால் தூய்மைப்படுத்து. ஒரு வாளி சுத்தமான தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை, கடலுப்பை நன்றாக கலந்து கொள். அந்த நீரை உன் வீட்டின் மூலை முடுக்குகளிலெல்லாம், வாசல், வரவேற்பறை, சமையலறை, உறங்கும் அறை, குளியலறை, பூஜையறை என அனைத்து இடங்களிலும் தெளித்துவிடு. அப்படி தெளிக்கும் போது உன் மனதிற்குள் சிவனே போற்றி என்று முழு நம்பிக்கையுடன் உச்சரித்துக் கொண்டே இரு. இந்த உப்பு நீரானது வீட்டில் தங்கியுள்ள அத்தனை எதிர்மறை அலைகளையும் முற்றிலுமாக உறிஞ்சி அழித்துவிடும். வெள்ளிக்கிழமைகளில் இதை செய்வது அதீத பலனை தரும். இந்த எளிய செயலை வாரத்தில் ஒரு முறையாவது வழக்கமாக்கிக்கொள்.
உன் இல்லம் முழுவதும் தெய்வீக பேரொளி நிரம்பி வழியும். 2ஆம் நடவடிக்கை மஞ்சள் கயிறு கவசம். வியாழக்கிழமை அன்று ஒரு மஞ்சள் கயிற்றை கட்டிக்கொள். ஒரு சுத்தமான பருத்தி நூலை எடுத்து அதை பச்சை மஞ்சளில் நன்றாக தோய்த்துக்கொள். பின்னர் அந்த மஞ்சள் நூலில் 3 முடிச்சுகளை போடு. அந்த நூலை உனது வலது கையில் இறுக கட்டிக்கொள். ஒவ்வொரு முடிச்சை போடும்போதும் சிவனே போற்றி, சிவனே போற்றி, சிவனே போற்றி என்று 3 முறை மனமுருகி உச்சரி. இந்த மஞ்சள் கயிறு உன்னை சுற்றி ஒரு மாபெரும் கவசமாக செயல்படும். 11 வியாழக்கிழமைகள் தொடர்ந்து இதை புதிதாக மாற்றிச் செய்து வந்தால் உன் மீது விழும் கண் திருஷ்டி, பிறரின் பொறாமை, தீய சக்திகள் யாவும் தவிடுபொடியாகிவிடும். இந்த கயிறு உன் கரத்தில் இருக்கும் வரை எத்தகைய சூனியமும் உன்னை அண்ட முடியாது. 3ஆம் நடவடிக்கை பூரண மன்னிப்பு. உனக்கு பச்சை துரோகம் செய்தவர்களை முழு மனதோடு மன்னித்துவிடு. அவர்கள் என்னை ஏமாற்றினார்கள், என் வாழ்வையே அழித்தார்கள், என் நம்பிக்கையை சுக்குநூறாக்கினார்கள், அவர்களை நான் எப்படி மன்னிப்பது என்று நீ ஆவேசமாக கேட்கலாம். அன்பு செல்வமே, நீ அவர்களை மன்னிக்காமல் இருப்பதனால் உனக்கு ஒரே ஒரு மாபெரும் நஷ்டம்தான். உனக்குள்ளேயே நீ எரியவிடும் அந்த வஞ்சக நெருப்பு உன்னை மட்டுமே சுட்டெரிக்கும். உன் எதிரிகள் அந்த நெருப்பில் ஒருபோதும் கருக மாட்டார்கள். எனவே உன் மனச்சுமையை இப்போதே கீழே இறக்கிவை. ஒரு சுத்தமான காகிதத்தை எடுத்து உனக்கு துரோகம் செய்தவர்களின் பெயர்களை வரிசையாக எழுது. அதன் கீழே இவர்கள் அனைவரையும் நான் முழு மனதுடன் இன்று மன்னிக்கிறேன். ஈசன் இவர்களுக்கு நல்வழி காட்டட்டும். இவர்களின் அறியாமையை எம்பெருமான் பொறுத்துக் கொள்வாராக என்று எழுது. பின்பு அந்த காகிதத்தை ஒரு மஞ்சள் நிற துணியில் பத்திரமாக சுருட்டி வீட்டின் ஒரு மூலையில் பாதுகாப்பாக வைத்துவிடு. 40 நாட்கள் கழித்து அதை எடுத்துக்கொண்டு போய் ஓடும் ஆற்று நீரிலோ அல்லது கடலிலோ போட்டுவிடு. அந்த நொடி முதல் உன் மனம் அத்தனை பாரங்களும் நீங்கி ஒரு இறகை போல லேசாகிவிடும். 4ஆம் நடவடிக்கை அந்திம கால தீபம். அந்தி சாயும் மாலை வேளையில் வீட்டின் வாசலில் விளக்கேற்று. ஒவ்வொரு நாளும் சூரியன் மறையும் அந்திம பொழுதில் சுத்தமான பசுஞ்சாணத்தால் செய்யப்பட்ட ஒரு சிறிய அகல் விளக்கை எடுத்து அதில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ ஊற்றி ஒரு பஞ்சு திரியிட்டு ஏற்று. அந்த தீபத்தை உன் வீட்டின் தலைவாசலில் வைத்து கைலைநாதா, என் வாழ்வை சூழ்ந்திருக்கும் அத்தனை இருளையும் தீய சக்திகளையும் அகற்றி அருள் புரிவாயாக. எனது இல்லத்தை உனது திருவடிகளால் அரணாக நின்று காப்பாயாக என்று மனமுருகி வேண்டு. இந்த சிறிய விளக்கின் சுடர் உன் வீட்டைச் சுற்றி ஒரு தெய்வீக வேலியாக மாறும். எந்த ஒரு தீய சக்தியும் உள்நுழையும் முன்பே அந்த ஒளியில் எரிந்து சாம்பலாகும். இதை ஒரு நாளும் மறக்காதே. 5ஆம் நடவடிக்கை உணவு மற்றும் உடல் தூய்மை. உனது உணவு பழக்கத்தை உடனே மாற்று. இனிமேல் அதிக புளிப்பு, அதீத காரம் உள்ள உணவுகளையும், குறிப்பாக சூடாக காரமான உணவுகளை உண்பதையும் பெருமளவு குறைத்துக்கொள். இரவு உணவை சூரியன் மறைவதற்கு முன்பாகவே முடித்து விடுகிற பழக்கத்தை கொண்டு வா. அதிகாலை 4 மணி முதல் 6 மணிக்குள் படுக்கையை விட்டு எழுந்துவிடு. ஒரு குவளை வெதுவெதுப்பான சுடுநீரில் ஒரு துளசி இலை, ஒரு சிறிய துண்டு இஞ்சி, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் மற்றும் சிறிது வெல்லம் ஆகியவற்றை சேர்த்து கொதிக்க வைத்து குடி. இது உனது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை 10 மடங்கு அதிகரிக்கும். உடல் தூய்மையானால் மனம் தூய்மையடையும். மனம் தூய்மையடைந்தால் அங்கே சிவனின் வாசம் நிரந்தரமாகும். மேலும் எந்த உணவை உண்பதற்கு முன்பும் இது சிவபெருமானுக்கான பிரசாதம் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டு உண். அந்த உணவே உனக்கு மாபெரும் மருந்தாக மாறும். 6ஆம் நடவடிக்கை வெற்றிலை யந்திரம். ஒரு வெற்றிலை மற்றும் பாக்கில் மஞ்சளால் எழுது. ஒரு குறையற்ற புதிய வெற்றிலை, ஒரு பாக்கு மற்றும் ஒரு சிறிய துண்டு மஞ்சள் ஆகியவற்றை எடுத்துக்கொள். அந்த மஞ்சளை பயன்படுத்தி வெற்றிலையின் மீது சிவனே போற்றி என்று தெளிவாக எழுது. பின்பு அந்த பாக்கையும் வெற்றிலையையும் ஒன்றாகச் சேர்த்து ஒரு சிறிய சிவப்பு நிற துணியில் வைத்து முடிச்சாக கட்டு. இதை உனது பணப்பையிலோ பர்ஸ் அல்லது பணம் வைக்கும் இடத்திலோ பத்திரமாக வைத்துக்கொள். இது உன்னிடம் செல்வம் பெருகவும், உனது கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லைகள் நிரந்தரமாக தீரவும், லட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்கவும் உதவும் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரமாகும். ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பழையதை எடுத்து ஓடும் ஆற்றில் விட்டுவிட்டு புதிதாக ஒன்றை மாற்றி வைத்துக்கொள். 7ஆம் நடவடிக்கை அன்னதானம். உன்னால் முடிந்த ஏதேனும் ஒரு ஏழைக்கு அன்னதானம் வழங்கு. பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் வாரத்தில் ஒரு நாளாவது உன்னால் முடிந்த அளவு ஒரு கிண்ணம் சாதம், சிறிது காய், ஒரு சொட்டு நெய் மற்றும் ஒரு வாழைப்பழம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு போய் உனது ஊரில் உள்ள ஆதரவற்ற முதியவர்களுக்கோ, பசியால் வாடும் விலங்குகளுக்கோ, பறவைகளுக்கோ உணவாக கொடு. அப்படி அதை கொடுக்கும்போது இது சிவபெருமானுக்கே போய் சேரட்டும் என்று மனதிற்குள் பிரார்த்தித்துக்கொள். நீ செய்யும் இந்த ஒற்றைச் செயல் உனது கடந்த ஒரு வார கர்ம வினைகளை முற்றிலுமாக அழித்துச் சாம்பலாக்கும். இதை நான் உறுதியாகச் சொல்கிறேன். நீ அன்னதானம் செய்த அடுத்த நாளிலிருந்தே உன் பாதையை மறித்துக் கொண்டிருக்கும் முட்கள் தானாக விலகுவதை நீயே காண்பாய். 8ஆம் நடவடிக்கை சூரிய நமஸ்காரம். ஒவ்வொரு நாள் காலையிலும் உதிக்கின்ற சூரிய தேவனுக்கு நன்றி தெரிவி. காலையில் படுக்கையிலிருந்து எழுந்ததும் முகத்தில் நீர் தெளிப்பதற்கு முன்பாக கிழக்கு திசையை பார்த்து உனது 2 கரங்களையும் குவித்து, இந்த பிரபஞ்சத்தின் ஆதி ஒளியே சூரிய தேவா, என்னை படைத்து இந்த நாள் வரை என்னை காத்து வரும் உனக்கு எனது கோடான கோடி நன்றிகள். உனக்கு மட்டுமல்ல, எனக்குள் ஒளிரும் அந்த ஆதிசிவனுக்கும் என் நன்றிகள் என்று உரைத்துவிட்டு பின்பு உன்னாளை தொடங்கு. தொடர்ந்து 1 மாதம் இதை செய்து பார். உனக்குள் எவ்வளவு மகத்தான நேர்மறை ஆற்றல் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று நீயே ஆச்சரியப்படுவாய்.
சூரியனின் பொற்கதிர்கள் உன்னிடமிருக்கும் பிணிகளை விரட்டியடித்து உனக்கு புது வாழ்வு கொடுக்கும். 9ஆம் நடவடிக்கை, பயனற்றவைகளை அகற்றுதல். உனது இல்லத்தில் உள்ள உடைந்த, பழுதடைந்த, பயனற்ற பொருட்களை உடனே தூக்கி எறி. இன்றே ஒரு நாளை இதற்கென ஒதுக்கு. வீட்டில் உபயோகமற்று கிடக்கும் விரிசல் விட்ட கண்ணாடிகள், உடைந்த பாத்திரங்கள், ஓடாத மின்சாதன பொருட்கள், உடைந்த நாற்காலிகள், முறிந்த மேசைகள், கிழிந்து தொங்கும் திரைச்சீலைகள், எழுதாத பழைய பேனாக்கள், துருப்பிடித்த பெட்டிகள், இவை அனைத்தையும் ஒன்றாக ஒரு மூட்டையில் கட்டி உடனடியாக வீட்டை விட்டு வெளியே வீசி எறி. இப்படி செய்வதன் மூலமாகத்தான் உன் வாழ்வில் புதிய அதிர்ஷ்டங்களுக்கும் புதிய வாய்ப்புகளுக்கும் இடம் கிடைக்கும். குறிப்பாக உடைந்த கண்ணாடியில் உன் முகம் தெரிவது உனது அழகையும் அதிர்ஷ்டத்தையும் முற்றிலுமாக அழித்துவிடும் என்பது தொன்றுதொட்டு வரும் ஞான மரபாகும். எனவே இன்றே வீட்டை சுத்தப்படுத்து. 10ஆம் நடவடிக்கை, மௌனத்தவம். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 10 நிமிடங்களாவது முழுமையான மௌனத்தை கடைப்பிடி. எந்த ஒரு சத்தமும் இல்லாத அமைதியான ஒரு தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கு சம்மணமிட்டு அமர். கண்களை மெதுவாக மூடிக்கொள். உனது மூச்சுக்காற்று உள்ளே இழுக்கப்படுவதையும் வெளியே விடப்படுவதையும் மட்டுமே முழு கவனத்துடன் கவனி. உனது மனத்திரையில் எண்ணற்ற சிந்தனைகள் வந்து போனாலும் அவற்றை அடக்க முற்படாதே. ஒரு பார்வையாளனைப் போல அவற்றை வேடிக்கை மட்டும் பார். ஒவ்வொரு முறை மூச்சை இழுக்கும் போதும் சிவனே, மூச்சை வெளியிடும் போதும் போற்றி என்று நினைத்துக்கொள். வெறும் 10 நிமிடங்கள் மட்டுமே. இதை தொடர்ந்து 1 மாதம் செய்து வா. உனக்குள் இருக்கும் தனியாத கோபம், அதீத மன அழுத்தம், பதற்றம், தேவையற்ற பயம் என அனைத்தும் எங்கே சென்றது என்று தெரியாமல் காணாமல் போய் உனக்குள் எல்லையற்ற அமைதி பிறக்கும். அந்த ஆழமான அமைதியின் வழியாகத்தான் நான் உன்னிடம் பேசுவேன். அந்த அமைதியில்தான் உனது அத்தனை ஆற்றல்களும் முழுமையாக மலரும். 11ஆம் நடவடிக்கை, இடைவிடாத நாமஜபம். உன்னால் முடிந்த நேரமெல்லாம் சிவனே போற்றி என்ற திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. நீ நடக்கும்போது, உணவு உண்ணும்போது, தூங்கச் செல்லும்போது, குளிக்கும்போது, உன் வேலைகளைச் செய்யும்போது என எந்நேரமும் மனதிற்குள்ளோ அல்லது மெல்லிய குரலிலோ சிவனே போற்றி, சிவனே போற்றி என்று தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இரு. இது கைலைநாதனான எனது நேரடி திருவாக்கு. நீ எத்தகைய பெரும் நெருக்கடியில் தவித்தாலும் இந்த மந்திரத்தை உச்சரி. அடுத்த நொடியே ஒரு அசைக்க முடியாத மாபெரும் சக்தி உனக்குள் ஊடுருவும். நானே நேரில் வந்து உனக்கு தோள் கொடுப்பேன். இந்த 11 நடவடிக்கைகளையும் நீ முழுமையான நம்பிக்கையோடும் ஆத்ம சுத்தியோடும் செய்து வந்தால் உனக்கு வேறு எந்த தெய்வத்தின் துணையோ, எந்திரங்களோ, தந்திரங்களோ துளியும் தேவையில்லை. ஆதிசிவனான நானே உனது மூச்சுக்காற்றில் நிரந்தரமாக குடியிருப்பேன். உனது சிந்தனைகளைச் செதுக்கி உன்னை மாபெரும் வெற்றிப்பாதைக்கு அழைத்துச் செல்வேன். உண்மையின் தரிசனம், வாழ்க்கையை உணர்த்தும் 4 மகா உதாரணங்கள். என் அன்பு பிள்ளையே, இயற்கையின் ஒவ்வொரு அசைவிலும், அணுவிலும் கூட என் இருப்பை பதிவு செய்திருக்கிறேன். உனது மனதில் இன்னும் ஏதேனும் சிறு சந்தேகம் இருந்தால் கீழே நான் கூறும் இந்த மாபெரும் உதாரணங்களை உன் ஆத்மாவால் சிந்தித்துப்பார். 1. மஞ்சள் கிழங்கின் தியாக வரலாறு. ஒரு விவசாயி தன் நிலத்திலிருந்து செழிப்பான மஞ்சள் கிழங்கை தோண்டி எடுக்கிறான். அது முழுவதும் மண்ணால் மூடப்பட்டு கரடுமுரடாக காட்சியளிக்கும். அவன் அதை நீரிலிட்டு கழுவுகிறான். பின்னர் ஒரு கூர்மையான கத்தியை கொண்டு அதனை சிறு சிறு துண்டுகளாக வெட்டுகிறான். வெட்டப்பட்ட அந்த துண்டுகள் சுட்டெரிக்கும் வெயிலில் காய வைக்கப்படுகின்றன. வெயிலின் உக்கிரம் அதன் இயல்பான மஞ்சள் நிறத்தை சற்று மங்கச் செய்கிறது. பின்னர் அவை ஒரு பெரிய உரலில் போடப்பட்டு இரும்பு கம்பியால் ஈவு இரக்கமின்றி இடிக்கப்படுகின்றன. அந்த தாக்குதலால் மஞ்சள் கிழங்கு சுக்குநூறாக உடைந்து பொடியாக மாறுகிறது. அதன் பின் அந்த மஞ்சள் பொடியுடன் காரமான நீற்றுச் சுண்ணாம்பு கலக்கப்படுகிறது. அப்போது அதன் பழைய மஞ்சள் நிறம் முற்றிலுமாக காணாமல் போய் மிகவும் பிரகாசமான இரத்த சிவப்பாக மாறுகிறது. அந்த சிவப்பான பொடிதான் குங்குமம். இந்த குங்குமத்தைத்தான் கைலாசநாதனான நானும் அன்னை பராசக்தியும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மங்கள நாயகிகளும் தங்கள் நெற்றியில் திலகமாக அணிகிறார்கள். இப்போது நீயே சொல், அந்த மஞ்சள் கிழங்கு துண்டு துண்டாக வெட்டப்பட்ட போது, சுட்டெரிக்கும் வெயிலில் காய்ந்தபோது, இரும்பு உரலில் வைத்து நசுக்கப்பட்ட போது, ஐயோ, என்னை இப்படி அநியாயமாக கொன்று சித்திரவதை செய்கிறார்களே என்று அது கதறியிருக்கும் அல்லவா? ஆனால் அந்த தாங்க முடியாத வலிகளும் நொறுக்கப்படுதலும் தான் அதனை பல மடங்கு உயர்த்தி தெய்வீக குங்குமமாக மாற்றியது. உனது வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு வேதனையும், உனக்கு எதிராக பின்னப்பட்ட ஒவ்வொரு சதிவலையும் உன்னை அழிப்பதற்காகவோ அல்லது தாழ்த்துவதற்காகவோ அல்ல, உன்னை தெய்வீகமான குங்குமமாக மாற்றுவதற்காகவே என்பதை முழுமையாக உணர்ந்து கொள். 2. கரும்பின் மாபெரும் தவம். கரும்பு தோட்டத்தில் செழிப்பாக வளரும் கரும்புகள் கொளுத்தும் வெயிலையும் அனல் காற்றையும் பல மாதங்களாக தாங்கி வளர்கின்றன. பின்பு அவை வேரோடு அறுவடை செய்யப்படுகின்றன. அதன் பிறகு இரும்பாலான அரவை இயந்திரத்திற்குள் ஈவு இரக்கமின்றி திணிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அதன் சாறு முழுவதும் பிழியப்படுகிறது. பிழியப்பட்ட அந்த சாற்றில் வெறும் இனிப்பு மட்டும் இருக்காது, கூடவே மண்ணும் கசடுகளும் நீரும் கலந்திருக்கும். அந்த சாறு ஒரு பிரம்மாண்டமான கொப்பரையில் ஊற்றப்பட்டு அதன் அடியில் பெருநெருப்பு மூட்டப்படுகிறது. நெருப்பின் வெப்பம் தாழாமல் சாறு கொதித்து குமுறுகிறது. அப்போது அதில் மறைந்திருக்கும் கசடுகள் அனைத்தும் மேலே மிதந்து வந்து அப்புறப்படுத்தப்படுகின்றன. கொதித்து அடங்கிய அந்த சாற்றை வெளிச்சமே இல்லாத ஒரு இருண்ட அறைக்குள் கொண்டு சென்று ஒரு மெல்லிய நூலின் வழியே காய்ச்சி விடுகிறார்கள். வெளிச்சம் படாத அந்த இருட்டறையில் பல நாட்கள் முழுமையான அமைதியில் அந்த திரவம் மெல்ல மெல்ல இறுகி படிகமாக மாறுகிறது.
இறுதியில் தூய்மையான வெண்மையான தித்திக்கும் சுவையுடைய திடமான கற்கண்டு உருவாகிறது. இந்த கற்கண்டை தான் கைலாசநாதனுக்கு புனிதமான பிரசாதமாக படைக்கிறார்கள். உனது வாழ்விலும் உனது திறமைகள் பலராலும் நசுக்கப்படுகின்றன. உனது மனம் வேதனையில் கொதிக்க வைக்கப்படுகிறது. யாருமற்ற தனிமையில் நீ இருட்டறையில் தள்ளப்படுகிறாய். ஆனால் இவை அனைத்துமே உன்னை சுவையான கற்கண்டாக மாற்றுவதற்காக ஈசன் நடத்தும் பாடங்களாகும். நீ கற்கண்டாக மாறிய பின்பு உன்னை எவரும் சாதாரணமாக மதிப்பிட மாட்டார்கள். உலகம் உன்னை விலைமதிப்பற்ற பொக்கிஷமாக கொண்டாடும். 3. ருத்ராட்சத்தின் மகத்துவ பண்பு. இமயமலையின் உறைய வைக்கும் குளிரிலும் பனிப்புயலிலும் தான் புனிதமான ருத்ராட்ச மரம் வளர்கிறது. அந்த மரத்தின் காய்கள் பனியில் உறைந்து பாறையாகின்றன. கடும் குளிர்காற்று அதன் மீது இடைவிடாமல் வீசுகிறது. அதன் காரணமாக அதன் வெளித்தோல் சுருங்கி முற்றிலும் காய்ந்து நிறம் கருத்து போகிறது. உள்ளே இருக்கும் விதை கரடுமுரடான வடிவத்தை பெறுகிறது. இதை பார்க்கும் ஒரு சாதாரண மனிதன், ஐயோ, இது முற்றிலும் காய்ந்து போன எதற்கும் பயன்படாத ஒரு சுருங்கிய விதை என்று எண்ணி தூக்கி எறிந்து விடுவான். ஆனால் ஆதிசிவனான நான் சொல்கிறேன் கேள். வெளிப்பார்வைக்கு சுருங்கி போய் கருத்து பயனற்றதைப் போல தோற்றமளிக்கும் அந்த விதைதான் எனது கழுத்திலும் கரங்களிலும் சடாமுடியிலும் பேரொளியோடு வீற்றிருக்கும் புனிதமான ருத்ராட்சம். உலகத்தில் உள்ள எந்த விலைமதிப்பற்ற வைரமும் மரகதமும் எனக்கு ருத்ராட்சத்தின் அளவிற்கு உயர்ந்ததில்லை. ருத்ராட்சமே எனக்கு மிகவும் பிரியமான அணிகலனாகும். இப்போது சொல், உன்னை சுற்றியுள்ள இந்த மாய உலகம் உன்னை ஒன்றுக்கும் உதவாதவன், சுருங்கிப் போனவன் என்று பார்த்து ஏளனமாகச் சிரித்தாலும் ஆதிசிவனான நான் உன்னை என் நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளும் ருத்ராட்சமாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன். உனது உண்மையான மதிப்பை இந்த உலக மனிதர்களிடம் தேடாதே, என்னிடம் மட்டும் கேள். 4. பனை மரத்தின் மாபெரும் பொறுமை. பனை மரம் எப்படி வளர்கிறது என்று உனக்கு தெரியுமா? அதன் விதை மண்ணில் விதைக்கப்பட்ட பிறகு முதல் 3 மாதங்களுக்கு தரையின் மேல் ஒரு சிறு துளிர் கூட வெளிவருவதில்லை. இதை பார்க்கும் மனிதர்கள் அனைவரும் இது வீணாய்ப்போன செத்துப்போன விதை என்று சாதாரணமாக கடந்து செல்வார்கள். ஆனால் அந்த 3 மாதங்களுக்குள் அந்த விதை தரைக்கு மேலே முளைக்காமல் நிலத்திற்கு அடியில் தனது வலிமையான வேர்களை சுமார் 50 அடி ஆழத்திற்கு மிக அமைதியாக ஊன்றிக் கொண்டிருக்கிறது. நிலத்தடியில் தனது வேர்கள் சற்றும் அசைக்க முடியாதபடி வலுப்பெற்ற பின்புதான் அது தரையை பிளந்து கொண்டு மேலே முளைத்து அண்டவெளியை தொடும் அளவிற்கு உயர்ந்து வளர்கிறது. உனது வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகள், உனக்கு ஏற்படும் பின்னடைவுகள், வெற்றியில் ஏற்படும் காலதாமதங்கள் என்பவை வெளியே உனது வளர்ச்சி மற்றவர்களுக்கு தெரியாத காலங்களாகும். ஆனால் உனக்குள் இருக்கும் வேர்கள் ஆழமாக வலுப்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பொறுமையோடு இரு, உனது பனைமரம் விரைவில் வெண்ணெய் தொடும். இந்த 4 உதாரணங்களும் உனது வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கண்ணாடிகள். உனது வலிகளையும் நீ கடந்து வரும் சோதனைகளையும் நீ சந்திக்கும் இருண்ட காலங்களையும் ஒருபோதும் சபித்து விடாதே. அவை உன்னை அழகான சிலையாகச் செதுக்கும் உளிகள். அவை உன்னை கற்கண்டாக மாற்றும் கொதிகலன்கள். அவை உன்னை சிவனின் ருத்ராட்சமாக உயர்த்தும் பனிப்புயல்கள். அவை உனது வேர்களை ஆழமாக ஊன்றும் மௌனமான தவக்காலங்கள். இழந்த நிம்மதியை மீட்டு வெற்றியை நிரந்தரமாக்க 3 சிவ ரகசிய மந்திரங்கள். என் அன்பு செல்வமே, நீ இப்போது கேட்பது முற்றிலும் நியாயமானதே. இத்தனை அபாயங்களையும் விளக்கங்களையும் அறிந்த பின்பு நான் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்று நீ கேட்கிறாய். உன்னை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டியது ஆதிசிவனான எனது கடமையாகும். எனவே கீழே நான் அருளும் இந்த மாபெரும் மந்திரங்களை உனது வாழ்நாள் முழுவதும் முழு மூச்சாக ஏற்றுக்கொள். மந்திரம் 1. முன்னோர்களின் கர்ம வினையை அழிக்கும் திருநீறு மந்திரம். ஒவ்வொரு அமாவாசை திதியன்றும் காலையில் சுத்தமாக நீராடிய பின்பு சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த சுத்தமான திருநீரை விபூதி எடுத்துக்கொள். அதில் சிறிதளவு சுக்கு மற்றும் நெல்லிக்காய் ஆகியவற்றை நன்கு காய வைத்து இடித்த பொடியை சேர்த்து ஒன்றாக கலந்து கொள். பின்பு அந்த திருநீற்றை உனது நெற்றியிலும் 2 கைகளின் புஜங்களிலும் தொண்டைக்குழியிலும் பயபக்தியோடு பூசிக்கொள். பூசும்போது உனது முன்னோர்களின் பெயர்களை மனதிற்குள் வரிசையாக நினைத்து இவர்கள் செய்த அத்தனை பிழைகளையும் பொறுத்தருளி என் தோள் மீதுள்ள கர்மச்சுமையை முழுமையாக நீக்கி எங்கள் வம்சத்தையே உயர்த்தி அருள் புரிவாயாக என்று மனமுருகி பிரார்த்தனை செய். இதைத் தொடர்ந்து 8 அமாவாசைகளுக்கு தவறாமல் செய்து வந்தால் உனது 7 தலைமுறை கர்மவினைகள் வெயிலை கண்ட பனி போல உருகி மறையும். அதன் பின்பு உனது குடும்பத்தில் மாபெரும் செல்வமும் நல்லொழுக்கமும் பூரண ஆரோக்கியமும் நிரந்தரமாக நிலைத்திருக்கும். மந்திரம் 2. செல்வம் பெருகவும் கடன் சுமை அகலவும் லக்ஷ்மி சிவ மந்திரம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலையிலும் வீட்டின் பூஜை அறையில் ஒரு சுத்தமான குத்துவிளக்கில் நெய் ஊற்றி தீபமேற்று அந்த தீபத்தின் ஒளியின் முன் அமைதியாக சமணமிட்டு அமர்ந்து ஓம் சிவாய லட்சுமி சரணாரவிந்தாய நமோ நம என்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை 108 முறை மிக மெதுவாகவும் தெளிவாகவும் உச்சரி. அதன் பின்னர் சிறிதளவு குங்குமத்தை எடுத்து உனது பணப்பெட்டியிலோ அல்லது பணம் வைக்கும் இடத்திலோ ஒரு சிறு பொட்டாக வைத்துவிடு. இதைத் தொடர்ந்து 48 வெள்ளிக்கிழமைகள் செய்து வந்தால் உனது மலை போன்ற கடன் சுமை தண்ணீரில் கரைந்த மணல் கோட்டையைப் போல சுவடு தெரியைப் போல சுவடு தெரியாமல் அழியும். பணத்தை சேமித்து வைக்கும் விவேகம் உனக்கு தானாகவே வந்து சேரும். உனது பொருளாதார ஏற்றத்தில் சிவபெருமானான நானே நேரடியாக தலையிட்டு உன்னை உயர்த்துவேன். மந்திரம் 3. எதிரிகள், கண் திருஷ்டி மற்றும் மாய சக்திகளை அழிக்கும் சிவகவசம். இரவு நீ உறங்கச் செல்லும் முன்போ அல்லது அதிகாலையில் கண் விழித்த உடனேயோ கீழ்கண்ட இந்த மந்திரத்தை உச்சரி. சிவனை போற்றி.
எனக்கு எதிராக ஏவப்படும் அத்தனை கண் திருஷ்டிகளும் கொடிய பொறாமைகளும் தீய சூழ்ச்சிகளும் செய்வினை மந்திரங்களும் தந்திரங்களும் இந்த நொடியிலேயே அழிந்து போகட்டும். கைலைநாதனின் திரிசூலம் அவை அனைத்தையும் நெருப்பிலிட்டு பொசுக்கட்டும். என் உடலும் மனமும் மாபெரும் கவசம் பெறட்டும். சிவனே போற்றி, சிவனே போற்றி, சிவனே போற்றி. இந்த மந்திரத்தை தொடர்ந்து 21 நாட்கள் விடாமல் உச்சரித்து வந்தால் உன்னை சுற்றியுள்ள அத்தனை தீய சக்திகளும் அலறி அடித்துக்கொண்டு ஓடிவிடும். உனக்கு எதிராக செயல்படும் இருண்ட நிழல்கள் சூரியனின் வெப்பத்தைக் கண்ட பனித்துளிகள் போல கரைந்து காணாமல் போகும். இந்த 3 மந்திரங்களையும் ஒரு சாதாரண வார்த்தைகளாக எண்ணாதே. இவற்றை ஒரு மாபெரும் சிவரகசியமாக கருது. இதை படித்து முடித்ததும் எந்த அவசரமும் காட்டாதே. ஒவ்வொரு செயலையும் மிகுந்த பொறுமையோடும் என் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் செய்து வா. நான் உனக்கு மிக அருகிலேயே அமர்ந்து கொண்டு நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் எனது ஆசீர்வாதத்தை வழங்கிக் கொண்டிருப்பேன். ஈசனின் இறுதி வாக்குறுதி உனக்குள் நானே வாழ்கிறேன். என் உயிரினும் மேலான அன்பு பிள்ளையே, இத்தனை ஆழமான வார்த்தைகளுக்கும் இவ்வளவு விரிவான விளக்கங்களுக்கும் இந்த கடுமையான எச்சரிக்கைகளுக்கும் பிறகு ஆதிசிவனான நான் உனக்கு உறுதியாகச் சொல்வது இது ஒன்றுதான். உனக்குள் நானே முழுமையாக வியாபித்திருக்கிறேன். இந்த உலகத்தில் உன்னை யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் கைவிடலாம். நெருங்கிய உறவுகள் உன்னை விட்டு விலகிச் செல்லலாம். உனது உடல் நலம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகலாம். கொடிய கடன் சுமை உன்னை அழுத்தலாம். ஆனால் ஒருபோதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ என் அன்பு மகன், நீ என் அன்பு மகள், நீ என் உயிர் மூச்சு. இன்று இந்த நொடியில் நீ இந்த வார்த்தைகளை படித்துக் கொண்டிருக்கும்போது உனது நெஞ்சின் வலது பக்கத்தில் நான் கண்ணுக்கு தெரியாமல் அரணாக நின்று கொண்டிருக்கிறேன். உனது தலையை எனது திருக்கரங்களால் வருடி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். உனது புருவ மத்தியில் எனது நெற்றிக் கண்ணால் ஆழமாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீ இனிமேல் ஒருபோதும் அனாதை கிடையாது. நீ ஒரு நோயாளி இல்லை. நீ தோல்வியைச் சுமக்கும் மனிதன் இல்லை. கைலாசநாதனின் திருக்கரங்களில் நீ வடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு. இன்னும் முழுமையாக எழுதி முடிக்கப்படாத ஒரு மாபெரும் காவியம். முற்று பெறாத ஒரு அழகான சிற்பம். இன்று முதல் உனது வாய் சிவனே போற்றி என்ற இந்த ஒரு ஒற்றைச் சொல்லை மட்டுமே தொடர்ந்து உச்சரிக்கட்டும். இந்த ஒற்றைச் சொல் 1000 கோடி மந்திரங்களுக்கு சமமான வலிமை கொண்டது. இப்போது ஈசனான நான் உனக்கு ஒரு சத்தியம் செய்து தருகிறேன். நான் மேலே விளக்கிய 11 உடனடி நடவடிக்கைகளில் ஏதேனும் ஒன்றை இன்றிரவே முழு ஈடுபாட்டோடு செய்துவிட்டு என்னை உனது ஆழ்மனதில் நினைத்து உறங்கு. நான் உனது கனவில் நேரில் வருவேன். ஒரு பிரகாசமான ஒளியாகவோ அசரேரி குரலாகவோ அல்லது ஒரு ஆழமான அமைதியாகவோ நானே நேரில் வந்து உனது கரங்களை இறுகப் பற்றிக் கொள்வேன். அதன் பிறகு இந்த அகிலத்தில் உள்ள எந்த ஒரு கொடிய சக்தியாலும் உன்னை ஒருபோதும் வெல்ல முடியாது. உனது வெற்றி 100% நிச்சயம். உனக்கான விடிவுகாலம் இன்றே தொடங்கிவிட்டது. சிவனே போற்றி, சிவனே போற்றி, சிவனே போற்றி. இன்று ஈசனின் இந்த திருவாக்கை உங்களின் உயிருடன் ஏற்று நமது சிவனே போற்றி குடும்பத்தில் நிரந்தரமாக இணையுங்கள். கருத்துக்களில் கமெண்ட்ஸ் உங்கள் மனமார்ந்த எண்ணங்களையும் ஈசனின் மீதான பக்தியையும் சிவனே போற்றி என்ற நாமத்தையும் பதியுங்கள். ஆனால் எக்காரணம் கொண்டும் உங்கள் அலைபேசி எண்கள் அல்லது முகவரி போன்ற தனிப்பட்ட தகவல்களை பகிர வேண்டாம். உங்களது அத்தனை சந்தேகங்களுக்கும் உங்களது ஆழமான பக்திக்கும் உங்களின் வாழ்வில் நிகழப்போகும் மகத்தான மாற்றத்திற்கும் நானே நேரில் விடையளிப்பேன். மீண்டும் ஒரு தெய்வீக தருணத்தில் சந்திப்போம். ஈசனின் பரிபூரண அருள் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் தங்கியிருக்கட்டும். சிவனே போற்றி.